Welcome to the program. My name is Daniel Sundarraj. It's a great joy and pleasure for me to be with you and share the word of God. நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் டேனியல் சுந்தரராஜன். Our Heavenly Father, we come to you in the name of your Son Jesus. As we come around your word, you will open our eyes to see and open our ears to hear what the Spirit of God is saying to us. In Jesus' precious name. Amen. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் எதை கேட்க வேண்டுமோ, எதை உணர வேண்டுமோ அதை உணரும்படியாக எங்களுடைய கண்களையும் எங்கள் செவிகளையும் திறந்தருளும். நாங்கள் உமது வார்த்தையை கேட்டு உணர்வு அடைய தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். We're going to look from Daniel chapter 5 verses 13 to 30 onwards. This is part 10. இது பாகம் 10ஆவதாய் இருக்கிறது. தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை தொடங்கி 30ஆம். We are doing an in-depth study of the book of Daniel verse by verse. It will be beneficial for you to go back and listen to from part 1 onwards. That will strengthen you, help you walk with the Lord. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஒவ்வொரு பாகமாக ஒவ்வொரு வசனமாக பிரித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாகம் 1 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். In this chapter 5 we have King Belshazzar ruling the kingdom of Babylon. இந்த 5ஆம் அதிகாரத்திலே பெல்சாஸ்தார் என்னும் ராஜா பாபிலோன் மாகாணத்தை ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். We see the Babylonian kingdom is in decline. நாம் பார்க்கிறோம் இந்த பாபிலோன் ராஜ்யம் என்பது மறுக்க முடியாத ஒன்று. You know what we see in chapter 5 is what happened nearly 24 hours. நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்க இருக்கிற காரியம் என்னவென்றால் வெறும் 24 மணி நேரத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். That's really the duration of this chapter. இந்த அதிகாரத்துடைய கால அட்டவணையாக இருக்கிறது. Here King Belshazzar invited 1,000 of his lords, his wives and concubines to the party. இங்கே ராஜாவாகிய பெல்சாஸ்தார் ஆயிரக்கணக்கான தன்னுடைய பிரதானிகளை அழைத்திருந்தார். அவருடைய மனைவி, மறுமனையாட்டி என்று எல்லோருமே அவர் அந்த விருந்துக்கு அழைத்திருந்தார். At the same time they are having party in the palace. Medo-Persian empire is trying to conquer the city of Babylon. விருந்து நன்றாக உள்ளே போய்கொண்டிருக்கிற அதே சமயத்திலே மேதிய பெர்ஷிய நாட்டினர் இவர்களுக்கு விரோதமாக போர் தொடுக்கிற ஒரு காரியமும் நடக்கிறது. The time is actually the date is October 539 BC. You know, this party, what they are doing is they are using the sacred vessels that were brought from the temple in Jerusalem. இந்த சம்பவமானது கிறிஸ்துவுக்கு முன்பதாக 539ஆம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஆண்டிலே நடந்தது. இதிலே முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் இவர்கள் ஆலயத்திலே காணப்பட்ட பரிசுத்தமான பாத்திரத்தை இதிலே பயன்படுத்தினார்கள். You know, they are using the sacred things for something sinful. அவர்கள் பரிசுத்தமானதை பாவத்திற்கு என்று பயன்படுத்துகிற ஒரு காரியம். You know, the vessels that were designed for worship, they are using it for something wicked. This was a wild party. They were drinking and dancing and praising God of gold and silver, bronze and iron, wood and stones. இங்கே இவர்கள் குடித்து வெறித்து களியாட்டமான ஒரு விருந்தை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மத்தியிலே பரிசுத்தமான பாத்திரத்தை வைத்து அவர்கள் அனுசரித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் And during this time we see a writing on the wall. The writing on the wall is nothing but God's judgment. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம். அந்த செவிற்றிலே ஒரு கரமானது வந்து எழுதுகிறது. அந்த எழுதுகிற கரம் எதை குறிக்கிறது என்றால் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. So the king calls all the wise men, the soothsayers, the Chaldeans, the astrologers to read and interpret the writing that's on the wall. ராஜாவானவர் அந்த அரண்மனையில் காணப்பட்ட சகல சாஸ்திரிகளையும் ஞானிகளையும் அழைத்து இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி அவரிடத்திலே கேட்கிறார். They couldn't interpret it. Do you know why? Ungodly cannot read and interpret the things of the spirit. Only the spiritual man can interpret things that are spiritual.
அவர்களால் அதை குறித்து வியாக்கியானம் செய்யவோ அல்லது அதை குறித்து படிக்கவோ முடியாமல் போகிறது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக தேவனுடைய ஆவி இல்லாத சூழ்நிலை. எவர் ஒருவருக்கு ஆவியானவர் துணை இருப்பாரோ அவர்கள் மட்டுமே இதை செய்ய முடியும். So we looked at a last study that's where we left, and Daniel is brought into this scene. That's what we read in verse 13. King spoke and said, "Are you the one of the captives of Judah? My father king brought from Judah." இதுவரையிலே நாம் சென்ற வாரத்திலே தியானித்திருந்தோம். அதிலே கடைசியாக வசனமானது தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவில் இருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? Now Daniel is a senior citizen and is 80s. இங்கே தானியேலானவர் ஒரு முதிர் வயதவராய் காணப்படுகிறார். அவருடைய வயது ஏறக்குறைய ஒரு 80ஆக காணப்படுகிறது. Verse 14 we read, "I have heard of you that the Spirit of God is in you, light and understanding and excellent wisdom are found in you." 14ஆம் வசனம், உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். And I have heard of you that you can give interpretations and explain enigmas. Now if you can read the writing and make known to me its interpretation, you shall be clothed in purple and have a chain of gold around your neck and shall be the third ruler in the kingdom. This is verse 16. 16ஆம் வசனம், பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவாக்கவும் உன்னாலே கூடுமென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போது நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரபணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். This is how bad King Nebuchadnezzar wanted to know what the writing meant. நேபுகாத் நேச்சார் அங்கே என்ன எழுதப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளதான் அவர் மிகவும் ஆசையாயிருந்தார். Daniel said in verse 17, Daniel answered and said before the king, keep your gifts for yourself and give your rewards to another. Yet I will read the writing to the king and make known the interpretation. 17ஆம் வசனம், அப்போது தானியேல் ராஜா சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். From verse 18 onwards, Daniel is going to preach to the king. 18ஆம் வசனத்திலிருந்து தானியேல் ராஜாவுக்கு இப்போது காரியங்களை விளக்கி சொல்ல போகிறார். Verse 18, O king, the most high God gave Nebuchadnezzar your father a kingdom and majesty, glory and honor. ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். Verse 19, and because of the majesty that he gave him, all peoples, nations and languages trembled and feared before him. Whomever he wished he executed, whomever he wished he kept alive, whomever he wished he set up, whomever he wished he put down. 19ஆம் வசனம், அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்திலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவைகளை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவைகளை உயிருடனே வைப்பார், தமக்கு சித்தமானவைகளை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவைகளை தாழ்த்துவார். Verse 20, when his heart was lifted up and his spirit hardened in pride, he was deposed from his kingly throne, and they took his glory from him. He was actually dethroned from the kingship. அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. Verse 21, then he was driven from the sons of men, his heart was made like the beasts, and his dwelling was with the wild donkeys. They fed him with grass like oxen
and his body was wet with the dew of heaven, till he knew that the Most High God rules in the kingdom of men and appoints over it whomever he chooses. அவர் மனுஷனினின்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று, காட்டு கழுதைகளோடும் சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷர் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவைகளை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியில் நனைந்தது. What Daniel is saying to him, that he knew how God humbled your grandfather Nebuchadnezzar, but you have chosen not to have learned from that. இங்கே தானியேல் அவருக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னுடைய முற்பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் இடத்திலே தேவன் எப்படி நடந்து கொண்டார் என்று சொல்லி அந்த காரியத்திலிருந்து இவர் எதையுமே கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார் என்று. He also told him how finally his kingdom was restored to him with excellent majesty. அவருக்கு அறிவித்ததாவது எப்படி அந்த ராஜ்யமானது மீண்டுமாக புதுப்பிக்கப்பட்டது மகத்துவமாக என்று சொல்லி அவர் சொன்னார். King Nebuchadnezzar confessed the God of heaven. He forsook the Babylonian god, all other gods. நேபுகாத்நேச்சரானவர் மற்ற எல்லா தெய்வங்களையும் அவர் மறுதலித்து இங்கே காணப்பட்டார். He became a true follower of Yahweh, the God of heaven. நேபுகாத்நேச்சரானவர் உண்மையான தேவனை தேடுகிறவராக, யாவே ஆண்டவரை அவர் உண்மையாய் பற்றி கொண்டவராய் காணப்பட்டார். But he says to him, this was done not in secret. Everybody knew it. Remember when we studied chapter 4, it was for everybody. That's where King Nebuchadnezzar was humbled by God. சூழ்நிலையானது நேபுகாத்நேச்சார் ஏதோ தனிப்பட்ட விதத்திலே அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதாக அல்ல. 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவர் இதை அறிக்கை பண்ணி தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தன்னை அவர் அந்த இடத்திலே தாழ்த்தினார். But you still rejected it. நன்றாக தெரியும், ஆனாலும் நாம் அதை நிராகரிக்கிறோம். What he was saying is, because you not humbled yourself, the hand of judgment has now written on the wall. செய்தது போல நீங்கள் உங்களை தாழ்த்தவில்லை, ஆகவேதான் நியாய தீர்ப்பானது இப்போது செவுரிலே உங்களுக்கு காணப்படுகிறது என்பதாக. Belshazzar he knew everything that happened to King Nebuchadnezzar. பெல்ஷாஸ்தார் ராஜாவுக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய முற்பிதாவுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி. Bible says, to whom much is given, much is required. So we know the full revelation of God. வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எவரிடத்திலே அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்திலே அதிகமாய் கேட்கப்படும் என்று சொல்லி நமக்கு தேவன் இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Verse 23, and you have lifted yourself up against the Lord of heaven. They have brought the vessels of his house before you. You and your lords, your wives and your concubines have drunk wine from them, and you praise the gods of silver and gold, bronze and iron, wood and stone, which do not see or hear or know. And the God who holds the breath in his hands and owns all your ways, you have not glorified. தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் தமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லா அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். The interesting thing is to see in the last portion of that verse, God who holds your breath in his hands, owns all your ways, you have not glorified. God holds our breath in his hands and he knows all our ways. அந்த வசனத்தின் இறுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் உம்முடைய சுவாசத்தை பிடித்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இவ்வளவு தெளிவாய் ஆண்டவர் அவருடனே பேசியிருக்கிறார். நம்முடைய சுவாசத்தை அவருடைய கையிலே பிடித்திருக்கிறார். பிரியமானவர்களே, can you imagine? God holds our breath in his hands and he owns
all our ways. ஆண்டவர் நம்முடைய சுவாசத்தை அவர் பிடித்திருக்கிறவராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, அவருக்கு நம்முடைய வழிகள் எல்லாம் நன்றாய் தெரியும். Daniel is saying to King Belshazzar that judgment has come upon you because you have rejected God of all creation, God of the Bible. பெல்ஷாஸ்தார் ராஜாவை நோக்கி தானியேல் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய நியாய தீர்ப்பானது உம்மேல் வந்திருக்கிறது, ஏனென்றால் நீர் தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதினாலே. Then he goes on to do the interpretation of the writing on the wall. That's on verse 25. And this is the writing on the wall, Mene, Mene, Tekel, Upharsin. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கேல் உபார்சின் என்பது. Verse 26, this is the interpretation of each word. Mene, God has numbered your kingdom and finished it. 26ஆம் வசனம், இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும். Tekel, you have been weighed in balances and found wanting. தெக்கோல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். Verse 28, Peres, your kingdom has been divided and given to Medes and Persians. பேரோஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம் என்றான். See, Daniel has easily, clearly read and given the interpretation. இங்கே தானியேல் தீர்க்கதரிசி இதை தெளிவாய் படித்து அவர்களுக்கு அழகாக வியாக்கியானம் செய்தார். Mene, Mene, Tekel, Upharsin. When he's talking about Tekel, you've been weighed in balance and found wanting. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கேல் உபார்சின் என்பது. உபார்சின் என்று சொன்னால் நீ உன்னை கர்த்தர் தம்முடைய தராசிலே உன்னை அளந்து பார்க்கிறார் என்பதாக. I don't know whether you remember the scales, the balances that they use, when you go to buy grocery or when you go to buy jewelry or something, they have scales and they put weights on one side and then that's how they weigh. That's what it is. It looks like, that's what he's saying here. Weighed in balances and found wanting. இங்கே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நாம் மளிகை கடைக்கோ அல்லது காய்கறி கடைக்கோ போகும் பொழுது அங்கே அவர்கள் தராசு வைத்திருப்பார்கள். அந்த தராசிலே அந்த இடையை வைத்து இது எவ்வளவு தேறுகிறது என்று சொல்லி அதிலே பார்ப்பார்கள், பார்த்து நமக்கு கொடுப்பார்கள். அப்படிதான் தேவனும் நம்முடைய இருதயத்தை இங்கே தராசிலே வைத்து நம்மை குறித்து அறிந்து கொள்ளுகிறார். As promised, verse 29, the Belshazzar gave command, and they clothed Daniel with purple, put a chain of gold, and made a proclamation concerning him that he should be the third ruler in the kingdom. அங்கே பெல்சாஸ்தார் சொன்னது போலவே 29ஆம் வசனத்திலே, அப்போது பெல்சாஸ்தார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்திலே பொற்சரபணியையும் தரிப்பிக்கவும், ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியா இருப்பவன் என்றும் அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். We read it numbered. Do you know all our days are numbered? இங்கே எல்லா நாட்களும் எண்ணப்பட்டதாக எண்ணுக்குள்ளாக இருக்கிறது. God will weigh nations for injustice. God will weigh nations for discrimination, whether it's religious or race discrimination. தேவன் எல்லா தேசங்களையும் நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். எதற்கு என்றால், அநியாயம் காணப்படும் பொழுது தேசத்திலே மத சார்பான அநியாயங்களும் சமூக சார்பான அநியாயங்களையும் கண்டு தேவன் நிச்சயமாய் நியாய தீர்ப்புக்குள் கொண்டு வருவார். God will weigh nations for the laws. I don't want to go into detail. பிரமாணத்தை குறித்தும் தேவன் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். இதை குறித்து நான் மிகவும் ஆழமாய் போக விரும்பவில்லை. Not only God will weigh the nations, God will weigh individuals as well. God will weigh you and me. தேசத்தை மாத்திரம் தராசிலே நிறுத்தி பார்க்கிறவர் அல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் அவர் நிறுத்தி பார்க்கிறார். ஏன் உங்களையும் என்னையும் கூட அவர் நியாயத்திலே கொண்டு வருகிறார். Here I just want to make a couple of points before we close this program. இங்கே நான் சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்பதாக. Here, Belshazzar knew everything about God, but he chose not to remember God. They were worshipping
other gods and idols. ராஜாவாகிய பெல்சாஸ்தாருக்கு நன்றாக யெகோவா தேவனை குறித்து நன்றாய் தெரியும். ஆனாலும் கூட அவருக்குள் மனம் திரும்புதல் இல்லாமல் அவர் விக்கிரகத்தையே வணங்கி கொண்டிருந்தார். Second point I want to make is he chose not to revere God. இரண்டாவதாக அவர் தேவனை வெளிப்படுத்தும்படியாய் தன் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளவில்லை. See, when you don't remember God, you won't revere God. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நாம் நினைவு கொள்ளவில்லை என்றால் நாம் அவரை குறித்து வெளிப்படுத்தவும் மாட்டோம். Belshazzar rejected God deliberately. பெல்ஷாஸ்தர் ராஜாவானவர் தேவனை நிராகரித்தவராய் காணப்பட்டார். You know, when you reject the grace of God, what is left only is the judgment of God. நாம் தேவனுடைய கிருபையை போக்கடிப்போம் என்றால் நிச்சயமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்ம மேல் வரும். So when you reject the mercy of God, all that is left is the wrath of God. தேவனுடைய இரக்கங்களை நாம் நிராகரிப்போம் என்றால் தேவனுடைய கோபமே நம்ம மேல் மீதியாயிருக்கும். You know, towards the end of this chapter we are going to see the end of the Babylonian kingdom. கடைசி அதிகாரத்திலே நாம் எதை பார்க்க இருக்கிறோம் என்றால் பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய முடிவு. Remember in our previous part I read the prophecy of Jeremiah that the kingdom, the Babylonian kingdom will last during the time of King Nebuchadnezzar, his sons and his grandsons, 3 generations. முன்பதாக பதிவு செய்த பாகங்களிலே நான் சொல்லியிருந்தேன், தீர்க்கதரிசி எரேமியாவின் புஸ்தகத்திலே பாபிலோன் சாம்ராஜ்யமானது 3 தலைமுறைக்கு நிற்கும் என்று சொல்லி, நேபுகாத்நேச்சார், அவருடைய மகன், அவருடைய பேரப்பிள்ளை என்று சொல்லி. Verse 30, the very night the King Belshazzar of Chaldeans was slain, because the Medo-Persians came in. வசனம், அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாஸ்தார் கொலை செய்யப்பட்டான். Verse 31, Darius the Mede received the kingdom, being about 62 years old. 31 வசனம், மேதியனாகிய தரியு தன் 62 வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். Medo-Persian army came through underneath the walls because the Euphrates river was diverted and it was nearly dry. மக்கள் அவர்களை திசை திருப்பி மேதிய பெர்ஷிய மக்கள் செவருக்கு அடியிலிருந்து அவர்கள் களமிறங்கி உள்ளே வந்து அவர்களை நாசம் செய்தார்கள். So ancient historian Herodotus says then the watchmen, you know, when the army came in, the watchmen were drunk inside those walls, and all the leaders were drunk inside those walls. The city was almost taken without a fight. சேனையாய் வந்தபொழுது அந்த கோட்டையை காவல் காக்க வேண்டியவர்கள் உள்ளே மதுபானம் பண்ணி குடித்து வெறித்திருந்தபடினாலே அந்த கோட்டையானது முழுவதும் பாழ்கடிக்கப்பட்டது. Remember, I read a prophecy in the previous portion. You can refer to that. கொள்ளுங்கள், முன்பதாக நான் வாசித்தேன் தீர்க்கதரிசிய பகுதியை, அதை நீங்கள் இதனுடைய ஒப்பிடலாம். Exactly as Jeremiah prophesied, it happened. எரேமியா தீர்க்கதரிசி என்ன தீர்க்கதரிசனம் உரைத்தாரோ அது அப்படியே நடந்தது. You can see how God's word is so accurate. இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையாக இருக்கிறது என்று பாருங்கள். Remember, Daniel gave interpretation of the dream Nebuchadnezzar had in chapter 2, head of gold, you know, and we saw chest and shoulder or arms of silver. நினைவு கொள்ளுங்கள், 2ஆம் அதிகாரத்திலே தானியேல் தீர்க்கதரிசி நேபுகாத்நேச்சாரை குறித்து சொன்ன அந்த தரிசனமானது தலை முழுவதும் தங்கத்தால் இருந்ததும் மார்பும் தோள்பட்டையும் வெள்ளியினால் இருந்ததையும் அங்கே அவர் சொல்லியிருந்தார். That's what happened after the Babylonian empire, Medo-Persian empire took over from them. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் மூலமாக பாபிலோன் சாம்ராஜ்யமானது கை பிடிக்கப்பட்டது. You heard the message, It's very important you know Jesus Christ as the Lord and Savior. கேட்ட இந்த சத்தியம் மிகவும் முக்கியமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். As we read today, if you die without Christ, the handwriting is on the wall. இன்றைக்கு நாம் பார்த்தது போல இன்றைக்கு நாம் கிறிஸ்துவில்லாமல் மரிப்போம் என்றால்
அந்த செவுரிலே எழுதப்பட்ட தேவனுடைய கரம் நமக்கு நேராக நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. You will be weighed and found wanting. நம்முடைய வாழ்க்கையிலே தேவை உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். So when we stand before God, books will be opened and you will be judged and sent to the lake of fire if you do not know Jesus Christ as your Lord and Savior. நினைவில் கொள்ளுங்கள், ஜீவ புஸ்தகமானது நமக்கு முன்பதாக திறக்கப்படும். அதிலே நம்முடைய நாமம் இல்லை என்றால் அக்கினி கடலிலே நாம் தள்ளப்படுவோம். The good news is God made provision for us through the death and resurrection of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழியை வாசலை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு நமக்காக மரித்து உயிர்த்ததினாலே. I plead with you today, choose life, choose Jesus. உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் வாழ்வை தெரிந்து கொள்ளுங்கள், இயேசுவை தெரிந்து கொள்ளுங்கள். Don't reject the wooing of the Holy Spirit of God. உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் நிராகரிக்காதீர்கள். Lead you in a prayer of salvation. Heard the message. What is the Holy Spirit of God is saying to you? Please repeat this prayer after me. என்னோடு கூட ஜெபத்திலே இப்போது இணைந்து கொள்ளுங்கள். இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான ஜெபத்திலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Heavenly Father, come to you in the name of Jesus. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம் சமூகத்திற்கு வருகிறோம். Heard the message. I've sinned and fallen short of the glory. இதை கேட்டேன். ஆண்டவரே, நான் பாவத்திலே இப்போது மூழ்கி இருக்கிறவனாய் காணப்படுகிறேன். You've sent your Son who died for me on the cross of Calvary. He took all my sins and sicknesses away on the cross of Calvary on my behalf. He died and rose again on the third day. நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக இந்த பூமியிலே அனுப்பினீர். என்னுடைய எல்லா பாவங்களும் உம்மேல் விழுந்தது. உம்முடைய குமாரர் எனக்காக பாவமானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்ததினாலே இன்றைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. Lord Jesus, I invite you into my life. I repent of my sins. Forgive me of all my sins. Cleanse me from all unrighteousness. I accept you as the Lord and Savior in my life. In Jesus' name, Amen. பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய உள்ளத்திலே வரவேற்கிறேன். நான் என்னுடைய எல்லா பாவங்களுக்கும் மனம் திரும்பி உம்மிடத்திலே மனம் பொருந்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு புதிய வாழ்வை தாரும். கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Just going to lead you in prayer. Probably you need prayer for other things. You may have a family need or a physical need, whatever the need may be. We're going to bring before the Lord. God knows you. God knows your situation. இப்போதும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக, உங்களுடைய சரீர சுகத்தின் தேவைக்காக, விடுதலைக்காக நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட தேவைகளில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். Loving Heavenly Father, we come before you. We pray for those that are in need. I don't know whatever their need is. You know their need, Holy Spirit of God. Whether it's physical, spiritual or emotional. If they need healing in their body, whatever they need me. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு நாமத்தினாலே உம் சமூகத்திற்கு வருகிறோம். உம்முடைய ஜனங்கள் எப்பேற்பட்ட தேவைகளிலே இப்போது எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ, சரீர சுகத்திலோ அல்லது உணர்வு ரீதியான தேவைகளோ, குடும்பத்திலே தேவைப்படுகிற காரியங்கள் என்னவோ, எல்லாவற்றிலும் இந்த ஆண்டவராகிய இயேசு அவருடைய தேவையை சந்திக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன். I pray in the name of Jesus. Let the anointing of our God break every bondage. Set them free. Heal them in Jesus' mighty name. Lord, I pray that you will provide all their needs. We give you glory and honor. In Jesus' precious name. Amen. ஒரே உம்முடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய அபிஷேகமானது அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா நுகங்களையும் இப்போது உடைப்பதாக. உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே சுகமும் பலனும் விடுதலையும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you for listening. We'll see you in the next program. If you need to contact us, please email us on the email that's shown.
God bless you. இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாய் பார்ப்பதற்கு உங்களுக்கு நான் மிகுந்த நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் இமெயில் ஐடியை இப்போது திரையிலே உங்களுக்கு தெரிய வரும். அதில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.